அதிகப்படியாக லிஃப்ட்டு மற்ற மின் சாதன உபகங்கள்லாம் இருக்கிற இடங்கள்ல நீங்கள் ஒரு 10 கிலோவாட் வரைக்கும் சோலார் போட்டுக்கலாம். 10 கிலோவாட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா, 10 கிலோவாட் வரைக்கும் நெட்வொர்க் சார்ஜ் வந்து ஒரு கிலோவாட்டுக்கு ரூ. 80ன்னு வருது. 10 கிலோவாட்டுக்கு மேலே 500 கிலோவாட் கூட சோலார் போடலாம். அப்படி போடும்போது நெட்வொர்க் கட்டணம் அதிகமாக வரும். ஒரு ஒரு கிலோவாட்டுக்கு ரூ. 600 சார்ஜ் பண்ணுவாங்க 10 கிலோவாட்டுக்கு மேலே. அதனால சர்வசாதாரணமா ரூ. 30,000 வரைக்கும் கரண்ட் பில்லு கட்டக்கூடிய வீடுகளுக்கு வந்து ஒரு 10 கிலோவாட் போட வேண்டியிருக்கும். 5,000லேருந்து 10,000 வரைக்கும் கரண்ட் பில் கட்டக்கூடிய வீடுகளுக்கு வெறும் 5 கிலோவாட் போட்டாலே போதும். 5 கிலோவாட்லேருந்து 25லேருந்து 30 யூனிட் உற்பத்தி ஆகும். அதுவே 2லேருந்து 3 ஏசி ரன் பண்ணுறதுக்கும், தண்ணி மோட்டாரு, மற்ற எல்லா உபகரணங்கள ரன் பண்ணுறதுக்கும் நமக்கு வசதியா இருக்கும். எதிர்காலம் வந்து சோலார் பேனலு ப்ளஸ் லித்தியம் அயான் பேட்டரி ஓடக்கூடிய ஹைப்ரிட் சிஸ்டமா தான் இருக்கும். அதனால இப்போவே நீங்கள் சோலார் பேனல் போடும்போது ஹைப்ரிட் இன்வெர்ட்டரை வாங்கி போட்டுட்டு அதில் ஆன் கிரிட் கனெக்ஷன் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. எதிர்காலத்தில் வரும்போது நீங்கள் பேக்கப் அப்படின்னு வந்துச்சுன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக லித்தியம் பேட்டரி 2 பேட்டரியோ 4 பேட்டரியோ போட்டு நமக்கு தேவையான அத்தனை மின்சாரத்தையும் ஈபியோடைய இணைப்பு இல்லாமலே நம்ம பயன்படுத்த முடியும். அந்த மாதிரி பயன்படுத்தினா முழுமையான ஒரு ஆஃப் கிரிட் ஆகிடும். எந்த விதத்திலும் ஈபியிலேருந்து கட்டணத்தை அதிகரித்தாலும் நமக்கு எந்த கவலையுமே இல்லை. லித்தியம் பேட்டரி போடும்போது தண்ணி மோட்டார்லேருந்து 3லேருந்து 4 ஏசி வரைக்கும் எல்லாமே தைரியமாக நம்ம பயன்படுத்தலாம். இது மாதிரி ஒரு அருமையான சிஸ்டம் இங்கே போட்டு கொடுத்துருக்கேங்க.